முதுகுவலி அல்லது முதுகுத்தண்டில் வட்டு பிரச்சனைகளுக்கான 10 பொதுவான காரணங்கள் யாவை? முதல் காரணம், உங்கள் வயது 35 வயதிற்கு மேல் இருந்தால் நீங்கள் முதுகெலும்பு வட்டு பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். வயதுக்கு ஏற்ப முதுகெலும்பு வட்டின் நெகிழ்ச்சி குறைகிறது மற்றும் சுமை தாங்கும் திறன் குறைகிறது. எனவே, வயதாகும்போது முதுகை பராமரிக்காவிட்டால் முதுகுவலி வரலாம். இரண்டாவது காரணம் உடல் எடை. நீங்கள் பருமனாகவும் பெரிய வயிற்றுடனும் இருந்தால் முதுகுத்தண்டுக்கு அதிக மன அழுத்தம் வரும். எனவே, ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் சிகரெட் புகைப்பவராக இருந்தால் சிகரெட் முதுகுத்தண்டு வட்டில் இரத்த ஓட்டத்தை குறைக்கும் என்பதால் முதுகுத்தண்டு வட்டு பிரச்சனைகளை விரைவாக உருவாக்குவீர்கள். அடுத்ததாக, நீங்கள் நீண்ட நேரம் நாற்காலியில் உட்கார வேண்டும் போன்ற உட்கார்ந்த வாழ்க்கை முறையைக் கொண்டிருந்தால் முதுகெலும்பு வட்டு பிரச்சனை விகிதம் அதிகரிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் உட்கார்ந்திருக்கும் தோரணை. நீங்கள் ஒரு நல்ல தோரணையில் உட்காரவில்லை என்றால், அல்லது ஒரு நல்ல உட்காரும் நாற்காலியை பயன்படுத்தினால், அதுவும் உங்கள் கீழ் முதுகில் அதிக அழுத்தம் கொடுக்கிறது. எனவே, எப்போதும் நல்ல அலுவலக நாற்காலியை பயன்படுத்துங்கள். மேலும், நீங்கள் தூங்கும் நிலையும் சமமாக முக்கியமானது. நீங்கள் ஒரு வசதியான மெத்தையில் முழங்கால்களை மடித்து உங்கள் பக்கவாட்டில் தூங்க வேண்டும். இது முதுகுத்தண்டில் உள்ள உங்கள் வட்டுகளுக்கு மிகவும் நிதானமான தோரணையாகும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் பயணம் பற்றியது. மோசமான சாலைகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீங்கள் பயணம் செய்தால் அது அதிர்வு முதுகெலும்பு காயம் என்று அழைக்கப்படும். இது முதுகெலும்பில் விரைவான வட்டு சிதைவுக்கு வழிவகுக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், உடற்பயிற்சி செய்யும் போது ஜிம்மில் உங்கள் சரியான தோரணையைப் பற்றியது. நீங்கள் ஜிம்மிற்குச் செல்கிறீர்கள் மற்றும் ஜிம்மில் உங்கள் நுட்பம் சரியாக இல்லாவிட்டால், அது தவறான தோரணையில் வட்டுக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தத்தின் வடிவத்தில் நாள்பட்ட வட்டு நோய்க்கு வழிவகுக்கும். அடுத்து, டிஸ்கின் வெளிப்புற அடுக்கை சேதப்படுத்தும் அதிர்ச்சியின் எந்த வரலாறும் வட்டு தொடர்பான சிக்கல்கள் அல்லது வட்டு சேதத்திற்கு வழிவகுக்கும். எனவே, பொதுவாக இவை 10 பொதுவான மாற்றியமைக்கக்கூடிய ஆபத்து காரணிகளாகும். எனவே, உங்கள் முதுகெலும்பு வட்டு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கும் மற்றும் முதுகுவலி அல்லது வட்டு பிரச்சனை இல்லை. இப்போது, நீங்கள் நாள்பட்ட முதுகுவலியால் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்கள் மருத்துவரை அணுகவும். உங்கள் மருத்துவர் எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐயை கேட்கலாம், மேலும் அவர் உங்கள் வட்டின் நிலையை மதிப்பிடுவார். நீங்கள் நாள்பட்ட முதுகுவலி அல்லது வட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த 10 மாற்றக்கூடிய ஆபத்து காரணிகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். எனவே, உங்கள் வயது 35 வயதுக்கு மேல் இருந்தால், நீங்கள் நல்ல உட்கார்ந்த தோரணையை பராமரிக்க வேண்டும். நீங்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தினசரி கார் வழக்கமான முதுகு பயிற்சிகள் செய்யுங்கள். நீங்கள் சிகரெட் புகைப்பதை விட்டுவிட வேண்டும் மற்றும் முடிந்தவரை ஆரோக்கியமான மற்றும் சீரான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும். நீங்கள் அதிக எடையுடன் இருந்தால் எடை கட்டுப்பாடு சமமாக முக்கியமானது. எங்களின் யூடியூப் சேனலில் சுமார் 16 மொழிகளில் பேக் எக்சர்சைஸ் வீடியோக்கள் உள்ளன. அதிலிருந்து நீங்கள் அதைச் செய்யலாம் மற்றும் வீட்டிலேயே பயிற்சிகளைச் செய்யலாம். மேலும், நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் பணி மையத்தில் பணிச்சூழலியல் நன்றாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். கை ஓய்வு, முதுகு ஆதரவு மற்றும் கால்கள் ஆதரவுடன் சரியான உட்காரும் நாற்காலியை எப்போதும் பயன்படுத்தவும். நீங்கள் மடிக்கணினியில் வேலை செய்யும் போதோ அல்லது நீண்ட நேரம் படிக்கும் போதோ உங்கள் தோரணை எப்போதும் நன்றாக இருக்கும்படி அதை ஒரு மேசையில் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும், முதுகை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் முதுகு தோரணை மற்றும் முதுகு தசைகளை மேம்படுத்த தினமும் 10 முதல் 15 நிமிட நேரம் ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஜிம்மிற்குச் செல்கிறீர்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யத் தொடங்கும் முன் சரியான வார்ம் அப் பயிற்சிகளைச் செய்யுங்கள். மேலும், நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது சரியான நுட்பங்களை பயன்படுத்துங்கள். குறிப்பாக கீழ் முதுகில் நீங்கள் எந்த தவறான உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கவும். உங்கள் முதுகெலும்பு வட்டு காயப்படுத்தாமல் இருக்கவும். நன்றி.